வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். இன்னைக்கு உள்ள பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. அதுவும் ஹெல்த் சம்பந்தப்பட்டது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இந்த பொருளை யூஸ் பண்றாங்க. எஸ்பெஷலி இந்தியாவில் இதை யூஸ் பண்றாங்க. இதை பத்தி நிறைய விஷயங்கள் கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக ஒரு டிபேட்டா வந்துட்டு இருக்கு. ஸோ தயவுசெய்து வியூவர்ஸ் இதை கூர்ந்து கவனிச்சு இந்த விஷயத்த நீங்க உங்க நண்பர்கள்ட்டையும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்டையும் ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பழமொழி, உப்பிட்டவரை உள்ளளவும் நிலை அப்படிங்கிறது, உள்ளளவும் நினை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா முதல்ல எந்த கல்யாண வீடா இருந்தாலும் ஒரு சின்ன சால்ட்டை தான் முதல்ல வைப்பாங்க சாஸ்திரத்துக்கு. அதனால சால்ட் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஒரு முக்கியமான அங்கமா கூட சொல்லலாம். ஏன்னா அந்த உப்பு சுத்தி போட்டா திஷ்டி போகும் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் கலாச்சாரத்துல இருக்கு, எஸ்பெஷலி ஹிந்து கலாச்சாரத்துல இருக்கு. இன்னைக்கு நம்ம நான் பேச போறது உப்பு சம்பந்தப்பட்டது. ஏற்கனவே அந்த மால் நியூட்ரிஷன், குழந்தைகளுக்கு உப்புச்சத்து இல்லாததுனால குழந்தைகளுக்கு அந்த திக்குவாய் வருது, அனிமிக்கா இருக்குங்கிற ரிப்போர்ட்லாம் நிறைய வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் CFTRI மைசூர் சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது நம்பர் 1 இன்ஸ்டிடியூட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட். இட் இஸ் இன் மைசூர். இதுல 2017 அந்த சால்ட்டை பத்தி ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல சால்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கும்போது நான் என்னுடைய ஹெட்டிங் ஐ ஆன் டயட் அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு சிறு உப்புனுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த கான்ஃபரன்ஸ்ல அட்டென்ட் பண்ணி அந்த பேப்பர் பிரசன்டேஷன், போஸ்டர் பிரசன்டேஷன் பண்ண சொன்னாங்க. அந்த போஸ்டர் எல்லாத்தையும் வியூ பண்ணி என்னுடைய இது இந்த கான்ஃபரன்ஸோடைய புக்கில் பப்ளிஷ் ஆயிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கான்ஃபரன்ஸ் இந்த புக்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. சிஎஃப்டிஆர்ஐங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். சிஎஃப்டிஆர்ங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இப்போ ரீசெண்டா தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதே மாதிரி சிஎஃப்டிஆர் மாதிரி. சிஎஃப்டிஆர்ஐ இல்ல, ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் இது. பட் திஸ் இஸ் பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், லைக் ஐஐடி, CLRI, CSSR இந்த மாதிரி உள்ள இதோட சேர்ந்ததுதான் CFTRI. இப்போ நான் உங்களுக்கு விஷயத்துக்கு வரேன். 2 நியூஸ், ரொம்ப முக்கியமான நியூஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூஸ் லோ சோடியம் சால்ட் டு ரெடியூஸ் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க். சோடியம் கண்டென்ட்டை குறைச்சி யூஸ் பண்ணீங்கன்னா, அதாவது லோ சோடியம் சால்ட் சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்றாங்க, LSSங்கிறாங்க. ஸோ சோடியத்தை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்க உங்க ஹெல்த் ரிஸ்க்ல இருந்து இது பண்ணலாம், உங்களுடைய ஹார்ட் அட்டாக்கோ அல்லது கிட்னி ப்ராப்ளமோ இருக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க. டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. ஆனா அதுக்கு பதிலாக பொட்டாசியம் குளோரைடை ஆட் பண்றாங்க. வாட் ஆர் LSS அப்படின்னு போட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் லோ சோடியம் சால்ட் சப்ஸ்டியூட் ஓவர் காமன் சால்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்த கல் உப்பு, எனக்கு தெரிஞ்சு நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அயோடைஸ்ட் சால்ட், பொட்டாசியம் நான் அயோடைஸ்ட் சால்ட் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் அயோடைஸ்ட் பொடி உப்பு, இது கல் உப்பு. ஈஸி மெத்தட் உங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்காண்டி காமிக்கிறேன். இது பெனிஃபிட்ஸ் ஆஃப் அயோடைஸ்ட் சால்ட், வை இட் இஸ் டயட் எசென்ஷியல்ங்கிறது. இது பொடி உப்பு. இப்போ இன்னொரு இது 7ஆம் தேதி பிப்ரவரி வந்திருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அயோடைஸ்ட் சால்ட்டை நிறைய யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இங்க பொட்டாசியம் குளோரைடு அப்படிங்கிறது தான் அயோடைஸ்ட். ஸோ நீங்க சோடியம் கண்டென்ட்டை ரொம்ப குறைக்கணும். இந்த உங்களுக்கு கால் வீக்கம், கிட்னி ப்ராப்ளம்லாம் இந்த சால்ட்னால வருது. மெயின் ப்ராப்ளம் எல்லாமே சால்ட்னால வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கிரைட்டீரியன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது லெஸ் தேன் 1% இருக்கணும், 0.9% இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு யூரின் வெளியில போகும். உப்புச்சத்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னா யூரின் போகாது, கால் வீக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ரிப்போர்ட் வந்திருக்கு. பட் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்தியால சால்ட் இன்டேக் ரொம்ப நம்ம 1.5 to 2.3 கிராம்ஸ் ஆஃப் சோடியம் டெய்லி, ஒரு 5 கிராம்ஸ் டீஸ்பூன் நம்ம எடுக்கிறோம். அதை ரொம்ப குறைக்கணும்னு போட்டிருக்காங்க. நீங்க அயோடைஸ்ட் எடுத்தாலும் சரி, நான் அயோடைஸ்ட் எடுத்தாலும் சரி, நீங்க உப்பு, அதான் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன உப்பு அதை குறைச்சா நல்லது அப்படிங்கறதுதான் இந்த பதிவுடைய முக்கியமான அம்சம்.
இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ரிசர்ச் இருக்கு. நான் வந்து அந்த மால் நியூட்ரிஷன், குழந்தைகள் ஏன் வந்து திக்குவாயா இருக்கு, குழந்தைகள் ஏன் அனிமிக்கா இருக்குங்கிற அந்த ஆங்கிள் வந்து நான் இந்த பேப்பர் பிரசன்ட் பண்ணி அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சு. சோ இப்ப இந்த நியூஸ் வந்தோடனே இது சோ கிட்னி ப்ராப்ளமோ அல்லது வந்து ஹைப்பர் டென்ஷனோ அல்லது பிபியோ இல்லாம இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து சால்ட் கண்டென்ட்டை அளவோடு எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த 2 ரிப்போர்ட்டுமே கரெக்டா இருக்கலாம், இந்த 2 ரிப்போர்ட்டுமே தவறாவும் சொல்ல மாட்டாங்க நான் நினைக்கிறேன். சோ ஒரு பக்கம் கவர்மெண்ட் வந்து அயோடைஸ் யூஸ் பண்ணுங்கிறது, ஒரு பக்கம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சோடியமை வந்து குறைங்கிறது. சோடியத்துக்கு பதிலா பொட்டாசியத்தை வந்து ஆட் பண்றாங்க. பொட்டாசியம்ங்கிறது தான் அயோடைஸ்டு சால்ட். கொஞ்சம் பொட்டாசியம் ஆட் பண்ணா அது அயோடைஸ்டு சால்ட் ஆகுது. சோ என்ன பொறுத்த மட்டுக்கும் நான் சொல்றது என்னன்னா, a pinch of salt, நான் அந்த டைட்டில் வச்சிருந்த a pinch of salt, சிறிதளவு உப்பு சேர்த்தீங்கன்னா உங்க ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. நிறைய விஷயங்கள் உங்களோட பரிமாறுறோம். நாங்க வந்து நெல்லை கனெக்ட வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் நியூஸ் பேப்பராகவும் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். தயவுசெய்து நீங்க கொஞ்சம் பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட ஷேர் பண்ணுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ்ட ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா பயனுள்ளதாகவும், நான் திருப்பி சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், ஆத்தென்டிகேட்டட் நியூஸஸ் தான் நாங்க எடுக்கிறோம். இந்த ஆத்தென்டிகேட்டட் நியூஸ் பண்ணி அதுக்குள்ள ரிலேட்டிவ் தான் எடுக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா சிஎஃப்டிஆர்ஐ, எல்லாத்துக்குமே சிஎஃப்டிஆர்ஐ தெரிஞ்சிருக்கும், மைசூர்ல இருக்குது. இந்த சிஎஃப்டிஆர்ல என்ன நாங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் உங்கள்கிட்ட சொல்றோம். சோ நன்றி, வணக்கம். மேலும் உங்களுடைய ஆதரவை வந்து நெல்லை கனெக்ட் தாருங்க. தயவுசெய்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம்.